ஹலோ கைஸ், பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்ச நிலையில் பிக் பாஸ் சீசன் 9 வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போதைக்கு எழுந்துட்டுருக்கு சமூக வலைத்தளங்களில். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஆல்ரெடி விலை போயிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷோக்கள்லாம் நாங்கள் முடக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கிற நிலையில் பிக் பாஸ் சீசன் 9 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துட்டுருக்கு. இதுக்கு இடையில் பிக் பாஸ் சீசன் 9ல் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர் விபரீதமான ஒரு முடிவை எடுத்து விபரீதமான செயலையும் செஞ்சுட்டு இருக்காரு. விஜய் டிவி கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியும் டேக் பண்ணி கொஞ்சம் கேளுங்களேன்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி என்ன இவர் விபரீதமான முடிவு எடுத்து விபரீதமான செயலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முட்டி போட்டுக்கொண்டே என்னுடைய ஊரில் இருந்து சென்னைக்கு நான் வரப்போகிறேன், ஸோ என்னுடைய திறமையை மதித்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க பிக் பாஸ் சீசன் 9ல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வச்சு முட்டிக்கால் போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காரு சென்னையை நோக்கி இந்த மனுஷன். நிறைய பேர் இதுக்கு வரவேற்புகள் கொடுத்துருந்தாலும் பெரும்பாலான மக்கள் திட்டி தான் தீர்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமைகளுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இடங்கள் இருக்குமே தவிர திறமை அற்றவர்களுக்கு பிக் பாஸ் சீசன்களில் எப்பயுமே சான்சஸ் கொடுத்ததே கிடையாது. அப்படியே திறமைகள் இருந்தும் சீசனுக்குள்ளே போனாலையும் நான் யார், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத மறந்து பாதியிலேயே போட்டியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஆட்களும் இருந்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஒரு முகபாவனையும் தேவைப்படுகிற சூழலில் இந்த மனுஷன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும், நான்லாம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் இந்த பையனை நோக்கி எதிர்நோக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் பையன் விடுறதா இல்லை நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், விஜய் டிவி கிட்ட நான் கேட்குறேன், கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 9ல் நான் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வருவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி காலங்களில் பிக் பாஸ் சீசன்களில் கண்டிப்பாக யாராவது பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட பிக் பாஸ் சீசன் 6ல் தனலட்சுமி அப்படின்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் தனலட்சுமி அவர்கள் கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருந்துட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் அப்படிங்கிற மாதிரியான தளங்களில் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து பெரும்பாலான பொதுமக்களை எப்பயுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட்டதே இல்லை அப்படிங்கிறதா உண்மையும் கூட. பட் ஒரே ஒரு தடவை தெலுங்கில் மட்டும் ரைத்து பிட்டா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய குடும்பத்திலிருந்து நேரடியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சீசன்லேயும் ஒரு பெண்மணியவும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேறுபாடை ஏற்படுத்தும். ஸோ பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி ஒட்டுமொத்த பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பையனும் அப்படி தான் யோசிச்சிருக்காரு போல், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய திறமைகள் என்ன, அந்த திறமையை காட்டி நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்குறது பெஸ்ட்டா, இல்லை அனுதாப அலைகள் ஓட்டுகளாக மாறுற மாதிரி அனுதாபமாக ஒரு விஷயத்தை செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது பெட்டராக இருக்குமா, எது ரெக்கமெண்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நன்றி, வணக்கம்.